ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இதனால் வீடியோ போட முடியல, ஏன்னா செல்லு நெட்டு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ணிட்டோம். ஏற்கனவே எங்கள் அக்கா ஒரு ஃபஸ்ட்டு கிட் அவங்க போட்டிருப்பாங்க வீடியோ, இது செகண்ட் கிட்டு. இதை பற்றி எங்கள் அக்கா சொல்லுவாங்க. இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் நாங்கள் கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். அதில் கடைசியில் சொல்கிறேன். வாங்க இந்த கிட்டை ரிவ்யூ பண்ணுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற விஜய் பதவி ஏற்றுக்காருல, அவர் ஏற்றக்கப்புறம் இது நாங்கள் 2வது கிட்டு நாங்கள் வாங்குகிறோம். இதில் குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்லுவாங்க. வாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கு. மெட்டீரியல் அண்ட் சைல்டு ஹெல்த் நியூட்ரிஷன் கிட்டுன்னு போட்டுருக்கு. அப்படின்னா தாய்மாருக்கும் குழந்தைக்கும் கொடுத்துருக்க கிட்டு இது ஃபுல்லாக இருக்குது. இது சப்ளை பண்ணவங்க யாருன்னா ஸ்ரீ பாலாஜி சர்ஜிக்கல்ஸ். தேங்க்ஸ் அவங்களுக்கு இது சப்ளை பண்ணதுக்கு. இது எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க 30/11/2026. இந்த வருஷம் கடைசியோட எக்ஸ்பைர் ஆகும் போல இருந்தது. ஓகே, இதில் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பைர்டு அமௌண்ட் காம்பனன்ட் இருக்காங்க. இதில் கூட நல்லா எக்ஸ்பென்சிவ் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எக்ஸ்பென்சிவ் ஆகிற அளவுக்கு இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதை பற்றி எங்கள் அக்கா உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. எப்பயுமே சொல்கிறது தான் மதர் ஹார்லிக்ஸ். ஃபஸ்ட்டு போன கிட்டில் வந்து நமக்கு 2 கொடுத்தாங்க. இந்த கிட்லேயும் அதே 2 தான். ஆனால் இது வந்து போன இதில் பார்த்தா கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்கும்போது. தெரியுதா? போன வாட்டி 1/2 பாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து ஃப்ளோட்டிங் பான் பிரெக்னன்சி லாக்டேஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இதை நான் சாப்பிட முடியாது. பேபி பிறந்த பிறகு சாப்பிட முடியும். இது வந்து அயன் சிரப்பு. அந்த கிட்டில் இருக்க மாதிரி எல்லாமே அப்படியே இருக்குது. எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அயன் சிரப்பு வந்து 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இது குடிச்சு முடிக்கணும். அதாவது 10வது மாதத்துக்குள்ளே இந்த 3 பாட்டிலுமே நான் குடிச்சு முடிச்சிடணும். அதுக்கு மேலே வச்சு அது எக்ஸ்பைர் ஆகிடும். 2027 இது 10 2027 அவங்க பார்த்தா தெரியும். அதில் 10 2027 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஆவின் நெய் கொடுத்துருக்காங்க. ஆமாம், உள்ள திறந்து பார்த்தாலும் தெரியும் குவாலிட்டி எப்படி என்ன. இல்லை, இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சீண்டி இருக்காது. கத்தி கொடுத்துருக்காங்களா? ஓகே, நல்லா பரவாயில்ல, சீல் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்ல பார்த்தாலே தெரியும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட்டில் ஓசியாக கொடுக்குறாங்க, தரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. இனி இது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி என்னன்னு சொல்ல முடியும். இது கப்பு இந்த மதர் ஹார்லிக்ஸ் சாத்தி குடிக்கிறது. முதல் குட்டி கப்பு கொடுத்தாங்கடா. இப்போ கொஞ்சம் பெரிய கப்பு. மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ண அவங்க ஓசில் விட்டு அப்படி தான் இருக்குவாங்க. அப்படி சொல்ல ஓசின்னு சொல்லாது. உரிமை, நம்ம வாங்கக்கூடிய உரிமை இது. ஓகே, இது வந்து குழந்தைக்கு டவல் பியூர் காட்டன் பஞ்சு பருத்தி டவல். நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. ஹேண்ட் டவல் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஒரு பேச்சம்பழம் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து. இது வந்து இப்போலாம் போடக்கூடாது. இது வரைக்கும் எந்த திங்ஸுமே இப்போ சாப்பிட முடியாது. இதெல்லாம் குழந்தை பிறந்த பிறகு தான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த பேச்சம்பழம் அவ்வளோ குவாலிட்டி இல்லைடா. சாப்பிட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட். உள்ள தேனில் ஊற வச்சு அப்படியே என்னன்னா ஹீட் பண்ணி கவர்க்குள்ள அடைச்சிருக்காங்க. தம்பி, அது தேனில் கருப்பட்டி பாலாது. ஆனால் எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு கொடுத்த பாக்ஸ் வந்து விட இந்த இப்போ இவர் விஜய் ஆட்சியில் கொடுத்தது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், குவாலிட்டி நல்லா இருக்கு. போன வாட்டி இது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் எங்கேருந்து வர அட்ரஸ் கொண்டு இதில் போட்டுருக்காங்க. போன வாட்டி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கல. இந்த வாட்டி அவ்வளோதான் கொடுக்கல. சும்மா அது ஒரு கயிறை கட்டி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வாட்டி பரவாயில்ல. போன வாட்டி எனக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்தா. எனக்கு எப்பவுமே பிங்க் தான் பிடிக்கும். இந்த வாட்டி நான் ஆசைப்பட்ட மாதிரி பிங்கே வந்து. சொல்லப்போனால் இந்த அயன் சிறப்பில் வேல்யூ அதிகம். இந்த இது அவங்க மக்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பெரிய விஷயம் தான். அயன் சிறப்புலாம் இதெல்லாம் ரொம்ப வேல்யூ அதிகமான சிறப்பு. இது வந்து இந்த பேபி பிறந்த பிறகு நம்ம 6 மந்த் எடுக்கணும். எடுத்தாதே நமக்கு ஹேர் லாஸ், ஹீட் பெயின் எதுவும் வராது. நான் போன இஷன் பிறந்த பிறகு எனக்கு தெரியாது. அப்போ கொடுக்கல. இல்லை, எனக்கு தெரியாது. அப்போ கொடுக்கல, இப்போ தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் கொடுக்குறாங்க. இந்த கிட்ட இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
உண்மையிலே இது நல்லா பூராமே நல்லா இருக்கு. போன வாட்டி சொல்லியிருப்பேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. நம்ம கையில் எவ்வளோ காசு வந்தாலும் தங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கொடுத்தானாச்சும் நம்ம சாப்பிடுவோம். குவாலிட்டியாக கொடுக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுத்தாவே போதும். இது நெய் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குழந்தை பிறந்தப்பறம் எடுத்து சொல்லுவோம். அந்த கால் வலி முட்டி வலி ஒரு ஸ்பூன் சாப்பிடணும். என்ன இந்த இது எங்கள் அக்கா போட்டு கொடுத்ததுல சுகர் ஓவராக இருக்குது. ஹை கார்பரேட் அதிகமாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஹார்லிக்ஸை விட கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்குது. சுகர் ஓவராக இருக்குது. லைட்டாக இல்லைடா இதோட டேஸ்ட் அப்படிதான். சுகர் போடக்கூடாது. நான் வெறும் பால் அப்படியே தான் போட்டு இதை போட்டு குடிச்சே சுகராக தான் இருக்கு. இது வந்து கன்சீவாக இருக்கும்போது வயிற்றுல குழந்தைக்கு ஹெல்த்து. ஆனால் பேபி பிறந்த பிறகு குடித்தா ஃபீடிங் நல்லா வருதுன்னு சில பேர் சஜஷன் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல. இனி நான் குடிச்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும். அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம கொடுக்குறக்குள்ள யாராச்சும் விற்றுருவாங்கன்னு நாட் ஃபார் சேல்னு அவங்களே அச்சடிச்சு கொடுத்துட்டாங்க. இது எங்கேயும் நம்ம விற்க முடியாது. இல்லை அப்படி பார்த்தா மேக்ஸிமம் சில பேர் விற்றுறாங்க. இதெல்லாம் அப்படியே விற்கிறாங்க. இந்த கிட்ட அவங்களே போட்டாங்க நாட் ஃபார் சேல் மதர் ஹெல்த்தி மிக்ஸ் வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டுருக்காங்க. தமிழ்நாடு வெண்ணிலானா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாதிரி. இதில் ஒரு இது சீல் வாட்ஸ் கூட காமிச்சிடுறா உள்ள எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது என்ன. 500 இருக்குமா? 1/2 கிலோ ஒரு பாட்டில் பாக்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த வாட்டி அதிகமாக இருக்குது. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 பாட்டில் தான் வந்துச்சு. பாக்ஸோட குவாலிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க எவ்வளோ? ஓ இது 1/2 கிலோங்கிறாங்க. ஆனால் இது 1/2 கிலோ வரும் தான் எனக்கு. ஸ்மெல் இருங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது இருக்காங்க இது இருக்கா? இல்லை அது பேட்டரியோ ஸ்மெல் பண்ணி பாரு. சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே வாசனை நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா இருக்கு. மேக்ஸிமம் போன வாட்டி இவ்வளவு இல்ல. போன வாட்டி இவ்வளவு இல்ல. நாங்க பார்த்தோம்ல. ஆனா இந்த வாட்டி பரவாயில்ல. 1/2 கிலோக்கு மேலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வரும். உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நமக்கு கப் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அதிகமாக வெயிட் இருக்கவங்க சாப்பிடாதீங்க. நான்லாம் அதான் எப்படியும் இந்த இதை வந்து 1 இயர் சாப்பிடுவேன். ஏன்னா இது சாப்பிட்டா ரொம்ப வெயிட் கெயின் தான் ஆகும். ஆனால் போன வாட்டி பாக்ஸ் அடைச்சி கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. போன வாட்டிலாம் அடைச்சிருக்கு ரொம்ப சின்னதாக. சின்ன பாக்ஸ் நல்லா. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது. பரவாயில்ல. இது டவல் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சொல்லணும் பாக்ஸ் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இன்னும் நமக்கு தேவையானது கூட வச்சுக்கலாம். இது நம்ம பர்சனல் திங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் பேக்ல பேக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க இன்னும் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. காய்கறி கூட வாங்கி நிறைய போட்டு வச்சுக்கலாம் போல. அந்த மாதிரி இருக்குது. ஆமாம் நாளைக்கு எங்கள் அக்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போகலாம். நாளைக்கு சொல்லியிருக்காங்க டாக்டர். இப்போ 10 பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி சிசரிங் தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு குழந்தை பிறந்த உடனே இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் எல்லாரையும் எங்கள் அக்காவுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்கேன். நீ நிறைய வீடியோ மார்னிங் வந்து 6 o'clock நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். மீதி வந்து 8 o'clock வந்து வீடியோ எடுப்பேன். ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்க முடியாது. இல்லை எடுக்கணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தா எடுக்க முடியும். யூடியூப் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கொண்டு வந்துருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மாற்றிருக்காங்க. சில இது மட்டும் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை பிறந்துச்சுனா நம்ம தனிப்பட்டு நம்ம வீட்டில் வந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் இது பண்ணக்கூடாது. ஆனால் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்க நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஃபேஸ் வந்து ஃபேஸ் நாங்கள் காட்ட மாட்டோம். ஃபேஸ் நாங்கள் மறைச்சிடுவோம். ஆமாம் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறோம். ஆமாம் ஓகே. நல்ல கிட் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் விஜய் ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் இந்த மாதிரி மாதமாக நிறைய திட்டம் கொண்டு வரணும். கூடிய சீக்கிரம் அந்த தாய்மாமன் சீரியல் நீங்கள் அதுவும் கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் அக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இப்போ வர வாய்ப்பு இல்லை. அது எப்படியும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ தான் 1 month ஆகுது. எங்களுக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல. சின்ன இன்னும் 4 பேர் மாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சா ஓகே தான். அவர் இப்போ அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். 18,000 25,000 ஆக்கியிருக்காரு. இனி அது அமெண்ட்மெண்ட்டுக்கு வரணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்தால் தான் இங்கே வரும். ஃபர்ஸ்ட் அங்கே இது பார்லிமெண்ட்டு தான். இப்போதான் பார்லிமெண்ட் நமக்கு வீட்டுக்கே தெரியுது. எல்லாமே தெரியுது. உண்மையிலே விஜயன் ஆட்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. லேடிஸ்க்குலாம் ரொம்ப அவர் ஆட்சிக்கு எப்போ வருவார்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பரவாயில்ல இந்த வாட்டி அவர் வந்துட்டார். சர்ப்ரைஸ் மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பா. ஆனால் இவர் வந்து நாங்கள் படிக்கிற போலீஸ் படிக்கும்போது வந்திருந்தா இங்கேயான நாங்கள் டியூட்டி பார்த்துருப்போம். இதில் தீய சக்திகள்லாம் வந்து இதில் வேலை பார்த்து எங்கள் வேலையை கூட பிடிச்சிருச்சு. அதனால் ஒன்றும் இல்லை. அவர் திட்டத்தில் முதல் வாங்கின கிட்டு இனி அவர் திட்டத்தில் என்னென்ன பொருள் வாங்குறோமோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே அமைச்சு கொடுக்கணும். அவர் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு எல்லாம் செய்யணும்.
மென்மேலும் அவரே நல்லபடியா ஏதாவது டக்குன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கரெக்டா பண்ணி கொடுத்துட்டா போதும். அடுத்து இந்த ப்ராப்ளம் வராம. கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும், பணம் இதுல விளையாடாம. அதான் சொல்றாங்கல்ல வீடியோலயே, எங்க பேரை சொல்லி யார் பணம் கேட்டாலும் கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோ ஃப்ரைடே ஒன்று போஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம எக்ஸாம் சம்மந்தப்பட்ட போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சிங்கர் பெண் திட்டம் சொல்லி லேடிஸ்க்காக திட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க போலீஸில். அது என்னென்ன பெனிஃபிட் சொல்லி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம். அது நான் முடிச்சோடனே நோட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு அதை நான் ஒரு பாயிண்டராக காமிச்சு உங்களுக்கு நான் பாடம் நடத்துகிறேன். எங்கள் வீட்டு வேலை முடியட்டும், முடிஞ்சோட நம்ம கிளாஸ் அடுத்து தடவிடாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அவன் கிளாஸ் போடுவான். அதில் அப்படி என்ன சான்ஸ் இருந்தால் எங்கள் அக்கா வந்து நடத்தலாம் குழந்தையோட. அடுத்து நானும் காலேஜ் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுறோம். இவங்களும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்கிறாங்க, ஆனால் இப்போதைக்கு இல்லை, வேலையை ஒரு 2 months ஆகும். நான் இப்போ லீவில் இருக்கேன். ஆமாம், அது ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தாங்க. அதை வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான டிப்ஸு பர்சனல் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இல்லை நம்மளும் போலீஸ் எக்ஸாம் படிக்க போகிறோம். சில இது உங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பொருள் நம்ம நெட்டில் போய் சர்ச் பண்ணி ஆச்சு பார்த்துருவாங்க, என்ன மாதிரி பண்ணீங்க. அதனால் பர்சனலான ஐட்டம்ஸை பூரா இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணி ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஃபோட்டோ என்னதப்பா எனக்கு யூஸ் ஆகும். அப்போ இது என்னன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் தான். இதை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் சொல்கிறோம் செய்யலாம் கிடையாது, ஒரு சோசியல் அவேர்னஸ் தான். புரியல, இல்லை கவர்மெண்ட் அவர் கொடுக்குற சலுகையே காமிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த பொருள் நல்லா குவாலிட்டியாக இருக்கு. அதை சொல்கிற உடனே அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு எங்களை பிடிச்சிக்காதீங்க. ஆமாம், நாங்கள் யார் தரப்பும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே நல்லது நடந்தால் ஓகே. எல்லாருக்கும் என்ன கஷ்டப்பட்டு 40 வயசு 50 வயசு டிஎன்பிசி எழுதுறாங்க, அவங்களுக்கும் நல்லபடியாக ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி அவங்க குடும்பத்தை அவங்க அவர் ஆட்சி கொடுத்த ஃபஸ்ட்டு பொருள் தரமாக இருக்குது. இது நமக்கு டேஸ்ட் பண்ணணும். கட்டாயமாக இது சண்டேக்குள்ளே ஃபுல் ரிவ்யூ எங்கள் அக்கா உங்களுக்கு தருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொன்றா கொடுத்து எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இதனால் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சண்டே இந்த கிட்டோட ஃபுல் ரிவ்யூவும் எனக்கு என்ன பேபி பிறகுன்னு உங்களோட சஜஷன் நீங்கள் சொல்லுங்கள். பார்ப்போம் அது என்ன நடக்குது, எந்த பேபிக்கு அதிகமாக வருது பார்ப்போம். ஏன்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், ஓட் பண்ணுங்கள், வரதை நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். நல்லபடியாக எல்லாமே நடக்கும். இதே மாதிரி தாய்மார் நிறைய பேர் வாங்கியிருக்கேன், தயவுசெய்து வித்துடாதீங்க, ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் கொடுக்குறது யூஸ் பண்ணுறது குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் விற்று செஞ்சீங்கன்னா ஆனால் ஒன்றும் பிரோஜனமும் கிடையாது, உங்களுக்கே காசு வேஸ்ட்டாக போகும். அது வாங்கி வந்து உங்களுக்கு கம்மியாக விற்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டாலும் அது வந்து உடம்புக்கு நல்லது. சரி, ஓகே, பாய்.